ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்ணெய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணெய் புட்டு செய்ய நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறட்டும். இப்போ மண்டவெல்லம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து பாகு வச்சுக்கலாம். இப்போ அரிசி ஊறிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ரவை மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதே தண்ணியவே நீங்கள் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு எல்லாம் அரைச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 5 டம்ளர் தண்ணி கணக்குங்க. அதில் நான் 1 டம்ளர் ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணனால மிச்சம் 4 டம்ளரை நான் இந்த பேனில் ஆட் பண்ணுறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடாகட்டும். பாருங்கள், நான் நைஸாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் அல்வா பதத்தில் வரும். தண்ணி லைட்டாக சூடான உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், கட்டி இல்லாமல். வேகமாக ஊற்றிட்டிங்கன்னா கட்டி ஆகிடுங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிண்டணும். பாருங்கள், கெட்டியாகிட்டே வருது. அரிசி மாவுனால சீக்கிரம் கெட்டியாயிடும். அடியிலையும் பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அதனால் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரிசி மாவு நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் அல்வா மாதிரி வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாவில் தொட்டு பார்த்தோன்னா அதில் ஒட்டக்கூடாது நம்ம கையில். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்கள், எடுத்து நசுக்கி பார்த்தா அது உடனே நசுங்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். கால் டீஸ்பூன் சுக்குப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்சு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் கலந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மண்டவெல்ல பாக ஆட் பண்ணணும். பாருங்கள், ஒரு வடிகட்டி வச்சு ஆட் பண்ணிடலாம். இல்லைன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் மண்டவெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இது ஒரு பாரம்பரியமான ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கடைசியாக ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது குக்கு வித் கோமாளியில் சிவாங்கி செஞ்ச ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எந்த பவுலில் எடுக்க போகிறோமோ அந்த பவுலில் நெய் தடவி வச்சுட்டு அடியில் கொஞ்சம் போல் தேங்காய் துருவலை தூவிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை அதில் ஆட் பண்ணி வச்சுட்டோன்னா
ஆறினோடனே தட்டில் கொத்துனிங்கன்னா அப்படியே நிற்கும் உங்களுக்கு அல்வா மாதிரி. சுட சுட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.